வரதட்சணை வாங்கி திருமணம் செய்து கொண்ட நடிகை ரம்யா பாண்டியன். என்ன நடந்தது? தமிழில் ஜோக்கர், ஆண் தேவதை உள்பட சில படங்கள் நடித்தவர் ரம்யா பாண்டியன். இவர் பிக் பாஸ், குக் வித் கோமாளி போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாகவும் பிரபலமானார். இந்த நிலையில் பெங்களூருவில் யோகா பயிற்சிக்கு சென்றபோது யோகா மாஸ்டர் லோவல் தவான் என்பவருடன் ரம்யா பாண்டியனுக்கு காதல் ஏற்பட்டது. அதையடுத்து பெற்றோர் சம்மதத்துடன் கடந்த 2024ஆம் ஆண்டு ரிஷிகேஷில் இவர்கள் திருமணம் நடந்தது. அதன் பிறகு சோஷியல் மீடியாவில் தன்னுடைய புகைப்படம், வீடியோக்கள் வெளியிட்டு வரும் ரம்யா பாண்டியன் சமீபத்தில் திருவண்ணாமலை கிரிவலத்தின் போது தனக்கு கிடைத்த பவர் பற்றியும் குறிப்பிட்டிருந்தார். இப்படியான நிலையில் சோஷியல் மீடியாவில் ரம்யா பாண்டியனுக்கு வரதட்சணை கொடுத்து லோவல் தவான் திருமணம் செய்து கொண்டதாக ஒரு செய்தி வைரலாகி வருகிறது. இதற்கு தற்போது விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் ரம்யா பாண்டியன். அந்த வீடியோவில், என்னை பொறுத்தவரை பள்ளியில் படிக்கிற காலங்களில் இருந்தே எனது செலவுகளை நான் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். காலேஜ் முடிந்த பிறகும் வேலை பார்த்து சம்பாதித்து வந்தேன். சினிமாவில் நடித்த காலகட்டத்தில் தான் நான் எந்த வேலையும் செய்யவில்லை. ஆனால் இப்போது கூட எனது செலவையும் வீட்டையும் நான் தான் பார்த்துக் கொள்கிறேன். அது மட்டுமின்றி என்னுடைய திருமணத்தின் போது கூட மாப்பிள்ளை வீட்டில் பாதி செலவும் எங்கள் வீட்டில் பாதி செலவும் செய்தோம். ஆனால் நிலைமை அப்படி இருக்கும்பொழுது எனக்கு வரதட்சணை கொடுத்து அவர்கள் திருமணம் செய்து கொண்டதாக செய்திகள் வெளியாகி வருவது மனதிற்கு கஷ்டமாக இருக்கிறது. குறிப்பாக மாப்பிள்ளை தரப்பு வழக்கப்படி தங்களது வீட்டுக்கு வரும் மணப்பெண்ணுக்கு ஆடை, நகைகள் எல்லாம் கொடுத்துதான் அழைப்பார்களாம். இது நம்முடைய மரபு இல்லை என்றாலும் அவர்களுக்காக அந்த பழக்கத்தை மதித்து நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இதை வைத்து ரம்யா பாண்டியனுக்கு வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்து கொண்டதாக யாரும் செய்தி வெளியிடாதீர்கள். நம்முடைய பழக்க வழக்கங்களை அவர்கள் மதிப்பது போன்று அவர்களது பழக்க வழக்கங்களையும் நாம் மதிக்க வேண்டும். அதுதான் எங்கள் திருமணத்திலும் நடைபெற்றது என அந்த வீடியோவில் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் ரம்யா பாண்டியன்.